ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் சமோசா சீட் வந்து வீட்டில் எப்படி ரெடி பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். கடையில் சமோசா வாங்கினா எப்படி கிறிஸ்பியாக முறுமுறுன்னு டேஸ்ட்டாக இருக்குமோ அதே மெத்தடில் வந்துட்டு நம்ம வீட்டிலே ரெடி பண்ணணும்னா சமோசா சீட்டு வந்துட்டு நம்ம பெர்ஃபெக்டாக வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ சமோசா சீட் வந்து நம்ம வீட்டிலே ரெடி பண்ணுறது வந்துட்டு எவ்வளோ ஈஸியான வேலை அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சமோசா சீட் ரெடி பண்ணுறதுக்கு 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். மாவுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ மாவு வந்து நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவுக்கு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவை பிசைஞ்சு எடுத்தது இந்த மாதிரிக்க நல்லா அடித்து கொடுத்துக்கோங்க. அப்போ தான் மாவு நல்லா சாஃப்டாகும். இப்போ இந்த மாவை வந்துட்டு நம்ம மூடி போட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுடலாம். ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறமா மாவு நல்லா ஊறிச்சு. மாவு வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு சின்ன சின்ன உருண்டையாக நம்ம உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். ஒவ்வொரு மாவையும் இது மாதிரிக்க ட்ரை ஃப்ளவரில் வந்துட்டு நல்லா டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா கோட்டிங் கொடுத்து நம்ம சப்பாத்தி மாவுக்கு உருட்டுற மாதிரிக்கு சப்பாத்திக்கு தேய்ப்போம்னா அந்த மாதிரிக்கு தேய்ச்சி எடுத்துக்கலாம். மாவு எந்த அளவுக்கு நம்ம இதில் வந்து அப்ளை பண்ணி கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு சமோசா சீட் வந்து ரெடி பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்து சீட்டை ஃபுல்லாகவே ஒரு பிளேட்டில் 1 by 1 அடுக்கி எடுத்துக்கலாம். ஒவ்வொரு மாவும் இது மாதிரிக்கு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். மாவை ஃபுல்லாக இது மாதிரிக்க சப்பாத்தி சீட்டு மாதிரிக்கு தேய்ச்சி எடுத்துகிட்டு ஒவ்வொரு சீட்டுக்கும் மேலே ஆயிலை வந்து இது மாதிரிக்க நல்லா அப்ளை பண்ணி கொடுத்துக்குங்க. இது மாதிரி ஆயில் அப்ளை பண்ணதும் அடுத்த சீட்டையும் மேலே அடுக்கி எடுத்துகிட்டு மறுபடியும் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு சீட்டு, அதுக்கு மேலே ஆயில், மறுபடியும் இன்னொரு சீட்டு, அதுக்கு மேலே மறுபடியும் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மறுபடியும் இன்னொரு சீட்டு, மேலே ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரிக்க ஒவ்வொரு சீட்டையும் 1 by 1 நம்ம அடுக்கிட்டு ஆயில் அப்ளை பண்ணி கொடுத்துக்கலாம். இது மாதிரிக்க ஒரு 5 சீட்டோ 6 சீட்டோ நம்ம எவ்வளோ எடுத்து வச்சுருக்கோமோ எல்லா சீட்டையும் இது மாதிரிக்க 1 by 1 அடுக்கி எடுத்துகிட்டு ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இது மாதிரிக்கு ஒரு 5 சீட்டை ஒன்று மேலே ஒன்று அடுக்கி ஆயில் வந்து அப்ளை பண்ணி கொடுத்துட்டு லாஸ்ட்டாக வந்து சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரிக்க நல்லா தேய்ச்சி கொடுத்துக்கலாம். ஒவ்வொரு சீட்டுக்கும் சென்டரில் நம்ம ஆயில் அப்ளை பண்ணி கொடுத்துருக்கிறதுனால நல்லா அகலமும் கிடைக்கும், உங்களுக்கு நீளமும் கிடைக்கும். எந்த அளவுக்கு நீளமாகவும் அகலமாகவும் தேய்ச்சி கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா தேய்ச்சி கொடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு வந்து சமோசா சீட் வந்து ஒரு சப்பாத்தி சீட்லேயே 3 சமோசா சீட் வந்து ரெடி பண்ண முடியும். மொத்தமாக இப்போ நம்ம ஒரு 5 சப்பாத்தி சீட்டை வந்து இது மாதிரிக்க தேய்ச்சி எடுக்கிறோம் அப்படின்னா 5 × 3 15 சமோசா சீட்டு வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரிக்க தேய்ச்சி கொடுத்துட்டு லாஸ்ட்டாக வந்து ஒரு தோசைக்கல்லை லேசாக சூடு பண்ணிவிட்டு தோசைக்கல் மேலே இந்த சப்பாத்தி சீட்டை ஃபுல்லாக போட்டு எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் நல்லா சூடானதும் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுருங்க. ரொம்ப நேரம் நம்ம தோசைக்கல் மேலே வைக்க வேணாம், லேசாக போட்டதும் நம்ம திருப்பி எடுத்துடணும். மேலே இருக்கிற ஒவ்வொரு சீட்டாக இது மாதிரிக்கு எடுத்திங்கன்னா தனியாக வந்து செப்ரேட்டாக வந்துடும். இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு மறுபடி இந்த சப்பாத்தி சீட்டை ஃபுல்லாக மறுபடி தோசைக்கல்ல இது மாதிரிக்க திருப்பி போட்டுட்டு மேலே உள்ள சீட்டை வந்து இது மாதிரிக்க நம்ம பிரித்து எடுத்துடலாம். ரொம்ப நேரம் வந்து நம்ம அடுப்பில் வச்சுருக்கக்கூடாது. உடனே எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். சமோசா சீட்டு வந்துட்டு ரொம்ப தின் லேயராக வரும். ரொம்ப ஈஸியாக இது மாதிரிக்க நம்ம சமோசா சீட்டை வந்து ரெடி பண்ணி எடுத்துடலாம். கை சுடாமல் மெதுவாக நம்ம பார்த்து எடுத்துக்கணும். இப்போ லாஸ்ட்டு வந்துட்டு 2 சீட்டு இருக்குது, இதையும் நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக 2 சீட்டு இருக்குது, இது வந்து எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சூடாக இருக்குது அப்படின்றதுனால நம்ம வந்துட்டு இதை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு அதுக்கப்புறம் மெதுவாக கூட பிரித்து எடுத்துக்கலாம். எனக்கு ஒரு 7 சீட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ண முடிஞ்சது. இதிலிருந்து நம்ம ஒரு 20 சமோசா சீட் வந்துட்டு ரெடி பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்க இந்த சீட்டை ஃபுல்லாக ஒன்று மேலே ஒன்றா அடுக்கி எடுத்துக்கலாம்.
சுருக்கம் இல்லாமல் இது மாதிரிக்க நல்லா எடுத்து விட்டுக்கோங்க. இது மாதிரிக்க ஒரு 7 சீட்டை வந்து நான் அடுக்கி எடுத்துருக்கிறேன். சீட்டை இது மாதிரிக்க நல்லா அடுக்கி எடுத்ததும் சைடு எல்லாத்தையுமே நம்மளுக்கு ஃபுல்லாக ஸ்கொயர் ஷேப் வர மாதிரிக்க, அப்படி இல்லைன்னா ரெக்டாங்கிள் ஷேப் வர மாதிரிக்க சைடில் பிசிறு இல்லாமல் இது மாதிரிக்க ஃபுல்லாக கட் பண்ணி கொடுத்துக்கலாம். ஒரு சில சமயம் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கிற சீட்டு வந்துட்டு கொஞ்சம் ஸ்மால் சைஸாகவும் இருக்கும், சில சீட்டு வந்துட்டு கொஞ்சம் லாங்காகவும் இருக்கும். எல்லா சீட்டும் வந்து நம்மளுக்கு சேமாக வர மாதிரிக்க நம்ம இது மாதிரி கட் பண்ணி கொடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா நம்ம கட் பண்ணி எடுக்கிற பார்ட்ஸை ஃபுல்லாக நம்ம சமோசா ரெடி பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் வந்துட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதையும் நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி ஒரு சின்ன ஸ்நாக்ஸாக கூட நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரிக்கு 4 சைட்லேயும் பிசிறு இல்லாமல் நல்லா கட் பண்ணி கொடுத்தாச்சு. இப்போ வந்து இந்த சமோசா சீட்டை வந்துட்டு நம்ம 3 டிவைட் பண்ணி கட் பண்ணி கொடுத்துக்கலாம். நம்மளுக்கு எந்த அளவுக்கு லென்த் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரிக்கா டிவைட் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம 3 பார்ட்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சமோசா சீட் ரெடி பண்ணதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அப்படின்னா பசங்க வந்து எப்போயெல்லாம் சமோசா கேட்குறாங்களோ அப்போயெல்லாம் இந்த மாதிரிக்க சமோசா வந்து டக்குன்னு ரெடி பண்ணி கொடுத்துடலாம். நம்மளுக்கு சமோசா சீட் ரெடி பண்ணுறது தான் கொஞ்சம் நேரம் எடுக்கும், மற்றபடி சமோசாலாம் டக்குன்னு ரெடி பண்ணி கொடுத்துடலாம். இந்த மாதிரி சமோசா சீட் வந்து ரெடி பண்ணுறப்ப இந்த மாதிரி சின்ன சின்ன பிசுரெலாம் இருந்துச்சுன்னா அதை வந்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சீட்லாம் பார்த்திங்கன்னா நல்ல பெர்ஃபெக்டான ஷேப்பில் நம்மளுக்கு வந்திருக்கு. இதை வந்து நம்ம சமோசா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம இந்த சமோசா சீட்டை வந்து வீட்டிலேயே ரெடி பண்ணிடலாம். நம்புறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.